நம்ம இப்போ பார்க்கணும். இந்த மாடு பார்க்கறதுக்கு தான். இந்த மாடு வந்து ஒரு கருப்பு சட்டைங்கும்போது கிராஸ் தான். கிராஸ்னா இந்த மாடு மேய்ச்சல் முறையில் வளர்க்கறதுக்கு நம்ம இதில் என்ன பெனிஃபிட்டுங்க? இந்த மேய்ச்சல் முறையில் வளர்க்கறதுக்கு ஒரு சின்ன ஆய்வு பண்ணுவோம். இப்போ இந்த மாடு மேய்ச்சல் முறையில் வளர்க்காதலாம் என்ன நமக்கு ஒரு பெனிஃபிட்டுனா, இந்த மாட்டுக்கு ஒரு அரை கொட்டை வைக்கணும். மேய்ச்சல் முறையில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டாலே ஒரு அரைக்கலை கொட்டை வைக்கணும். அரைக்கலை கொட்டை வச்சோம்னா அந்த மாடு அந்த நடைக்கும் அந்த பல் கொடுப்பு அந்த எண்ணத்தை சாப்பிடுவோங்க ஒரு தூண்டுதல் இருக்கும். அந்த மாடு நல்லா அடர்த்தி வேணால் நல்லா திங்கும். அந்த கொட்டை வரவு கொட்டையை வைக்கணும். வரவு கொட்டையை வைச்சோம்னா தான் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுக்கு அந்த மாடு செட் ஆகும். இப்படி கருப்பு வெள்ளையாகும்போது அது நம்ம புதுசாக வாங்கி மேய்ச்சலுக்கு கொண்டு வரோம்னா ஒரு 15 நாள் ஆகும். அந்த நம்ம கைப்பக்குவத்துக்கு அந்த மாடு வரதுக்கு 15 நாள் சென்றுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மாட்டை தயார்படுத்த முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தயார்படுத்தினோம்னா அந்த மாடு நம்ம பக்குவத்துக்கு வந்துடும். இது நல்ல தரமான மாடு, நல்ல மாடு.